சமயத்தில் பிறந்த தொல்லை போகாத்துயரம்போ நல்ல குணம் அதிகமாம் வருணை கோபுரத்தின் மேல் நிற்கிருக்கும் செல்வ கணவதியை கை தொழுதக்கா எல்லாம் வல்ல சௌந்தரவல்லி சமேத சுந்தரவரதராஜ பெருமாள் திருக்கோயிலே ஒவ்வொரு முறையும் இந்த ஆன்மீகம் வளரும் பொருட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மீகத்தினுடைய முத்தாய்ப்பாக நம்முடைய அன்பிற்கும் பண்பிற்கும் உடைய திரு PR கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் இசைவு கொண்டு ஒவ்வொரு முறையும் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி நமக்காக வந்து என்ன தலைப்பு கொடுக்குறதுன்றது அது ஒரு பக்கம். நான் சொன்னேன், இந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிள்ளை லோகாச்சாரியார்னு ஒருத்தர், அவரு இந்த ஸ்ரீரங்கம் வருவதற்கு மாபெரும் உதவியாக இருந்தவர். மாலிகாப்பூர் இருக்கிற அவன் அந்த இஸ்லாமிய மன்னன் ஏறக்குறைய ஒரு 12,000 அந்தணர்களை கொன்று அந்த இடத்துல இருக்க பொக்கிஷன்களை திருடிட்டு போனான். இது எவ்வளவோ வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய வரலாறுடைய தன்மையை நம்ம ராமானுஜர் சன்னதிக்கு பக்கத்திலே இருக்குது இந்த பிள்ளை லோகாச்சாரியுடைய சன்னதி. ஸ்ரீரங்கம் போகிறவங்க தயவுசெய்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எந்த அளவுக்குலாம் அந்த ஆன்மீகத்தை வளர்த்துக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஆன்மீகத்தினுடைய சூழ்நிலையில் நாம் ஒரு பக்கம் இந்த ஆன்மீகத்தை மக்களிடையே நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன துளி அதில் இந்த ஐயா அவங்க நமக்கு சொல்லும் போது நான் நிச்சயமாக வருகிறேன் என்று சொல்லி இந்த புரட்டாசி சனிக்கிழமையிலே இதை வைக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த கொஞ்சம் காலதாமதத்தின் தன்மையாக அப்படி தள்ளி இயற்கையும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்க உள்ளது. ஐயா அவங்க 7 மணியோட வெளியூரில் இருந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அவங்க நேராக இங்கே வராங்க. அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு. அதுக்காக காலதாமதத்துக்காக வருத்தம் தெரிவித்து உங்கள் சார்பிலே ஐயா அவர்களை இந்த ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுமாறு உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க. மாலை ஐயர் போட்டது தான், நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், நம்ம போட்டு நான் கொஞ்சம் ஓகே தான் போதும். செக் பண்ணி ஸ்ரீராம ஜெயம். சரி இப்படி இறங்காது, இப்படி வரும். இப்படி இறங்கன்னா கிட்ட முடிச்சிருக்கலாம். கரெக்டாக. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் பாணவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். அகலகில்லை நிறையமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் 3 உடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன்
அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அகர்வுளாரி. எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரவள்ளி சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் எம்பெருமானுடைய கருணையை முன்னிட்டு கொண்டு சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த காங்கேயநல்லூர் மணவளக்கலை மன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், நம்மை தொடர்ந்து ஆதரித்து வரும் ஐயப்ப பக்த சேவா சங்கம் திரு மதி அவர்களே, அண்ணன் மணி அவர்களே, மற்றும் இத்திருக்கோயிலின் பட்டாச்சாரியார் சுவாமிகளே, இன்று இதை பதிவு செய்ய வருகை தந்திருக்கும் அருமைக்குரிய சகோதரர் ஆடிட்டர் திரு ஹரிஹரன் குடும்பத்தினரே, மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களே, என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அது அரங்கன் தான் கூட்டு வித்த. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய தினம் பூலோக வைகுந்தம் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என்று பெருமாளுடைய திருவுள்ளம். பூலோக வைகுந்தம் என்று ஸ்ரீரங்கத்தை நம்ம சொல்கிறோம். திருவரங்கம், ஸ்ரீரங்கம், இப்படி பல திருநாமங்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு. இப்போ சமீபத்தில் விநாயகமூர்த்தி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து, அதுவும் சாமி பார்த்துட்டு வந்தால் கம்முன்னு வந்துருப்பார். இன்னும் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவார், சாமி இந்த கோயிலில் இருக்கான், பெருமாள் கோயில்லன்னு. இந்த முறை என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் சுவாமிகள் பிள்ளை லோகாச்சாரியார் என்ற ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவரை பற்றி சொல்லவும், அதை கேட்டு அவர் தன்னை மறந்து அதை பற்றி கொஞ்சம் பேசியே ஆகணும்னு என்னை உண்டு இல்லைன்னு ஆகிட்டார். போன மாதம் நான் எங்கெங்கே தேடி அவருக்கு அனுப்பிச்சேன். ஆனால் அதை இங்கே சொல்லியே ஆகணும், நீங்கள் எந்த கதைன்னா சொல்லிங்க, பிள்ளை லோகாச்சாரியாரை பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆகணும்னு. அதனால் நம்ம நடுவே அதை சேர்த்துக்கலாம். இந்த ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அண்ணன் செந்தாமரை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சற்று காலதாமதம், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பெரியோர்கள் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம் நம்ம பேச போகிறது. முதல்ல ஸ்ரீரங்கத்தினுடைய அமைப்பு, ரெண்டாவது ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி இந்த பெருமாள் வந்தார், மூன்றாவது பாயிண்ட்டு ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைகள். முதல்ல ஸ்ரீரங்கத்தினுடைய அமைப்பு, ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் எவ்வாறு வந்தார், ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பு. இதை பார்த்தா நம்ம கவர் பண்ணிடுவோம் மேக்சிமம். ஆனால் நிறைய செய்திகள் ஸ்ரீரங்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறதே இங்கே பல பேருக்கு தெரியும். அப்படி இந்த பூலோக வைகுந்தமாம் ஸ்ரீரங்கத்தை பற்றி நாம் ஆரம்பிப்போம். முதல்ல நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்தவரையில் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கம் தான். கோவில் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கம் தான். வெறும் கோயில் அப்படின்னாலே அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது நம்முடைய ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கம் என்பதை தமிழ்படுத்தும் பொழுது திருவரங்கம் என்று நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட திருவரங்கத்தினுடைய அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கும் பொழுது இந்த திருக்கோயிலானது 108 திவ்ய தேசங்கள், நம்ம வைஷ்ணவத்தில் சொல்லும்போது திவ்ய தேசங்கள் 108ன்னு சொல்லுவோம். அந்த 108 திவ்ய தேசங்களில் முதலாவது திவ்ய தேசம், நம்பர் 1 வெரி ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் தான். அப்படி 108 திவ்ய தேசங்களிலே முதன்மையாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் நம்முடைய ஸ்ரீரங்கம் திருக்கோயில். இதை பார்த்தீங்கன்னா இது 156 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இந்த திருக்கோயில் 156 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. சரி, இங்கே கோபுரங்கள் எத்தனை கோபுரங்கள்? அந்த கோபுரம் தான் ஆசியாவிலேயே புகழ் பெற்றது. மிக உயர்ந்த கோபுரம் என்று சொல்லத்தக்க அளவிலே இருக்கக்கூடிய ஆசியாவினுடைய உயர்ந்த கோபுரம் 237 அடி. 237 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தை கொண்டது நம்முடைய ஸ்ரீரங்கம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் எத்தனை கோபுரங்கள் என்று பார்த்தால் 21 கோபுரங்கள்.
இப்போ பரப்பளவு சொன்ன முதல்ல 156 ஏக்கர் பரப்பு, 237 அடி உயரம் ராஜகோபுரம். இதுதான் டாப் மோஸ்ட்னு நம்ம சொல்றோம். 21 கோபுரங்கள். இவையெல்லாம் ஸ்ரீரங்கத்தினுடைய அமைப்பாக நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆழ்வார்கள் எத்தனை பேருங்க? 12 பேர். ஆழ்வார்கள் 12 பேரில் இது முதல்ல இந்த சிறப்பு சொல்லிடணும். ஏன்னா நம்ம ஸ்ரீரங்கத்தின் சிறப்புன்னு பின்னாடி சொல்லிட்டு போகிறோம்னு வச்சுங்க, இருந்தாலும் பல பாயிண்ட்ஸ் விட்டுருவேன் நான், டைம் ஆகுது அப்படின்ட்டு. அதனால் ஞாபகம் வரும்போது அப்படி சொல்லிடுறேன். 12 ஆழ்வார்களில் 2 ஆழ்வார்கள் அங்கேயே முக்தி பெற்றார்கள், அங்கேயே வைகுந்த பிராப்தி அடைந்தார்கள். அந்த 2 ஆழ்வார்களும் மணியன் கரெக்டாக சொல்லிடுவார். சொல்லுங்கண்ணா. ஆனா எல்லாம் தைரியம். நான் ஒன்று ஆரம்பிச்சா இன்னொன்று சொல்லிடுவாரு. ஆண்டாள் சாமி சொல்லிட்டார். இன்னும் ஒருத்தர் திருப்பாணாழ்வார் ஐயா சொல்லிட்டார். திருப்பாணாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் என்ற 2 ஆழ்வார்கள் 12 பேர்ல ஸ்ரீரங்கத்திலேயே முக்தி பெற்றார்கள். பலர் பார்க்க இந்த மாதிரி பெருமாள் கோயில் எல்லாரும் இருக்க பெருமாளுடைய திருவடியை நெருங்கினாங்க. ஆண்டாள் நாச்சியாரை ஏற்றுக்கொண்டார். திருப்பாணாழ்வார் ஸ்டோரி அது தனி. லோகசாரங்க முனிவர் தோல் மேலே வச்சு கோயிலுக்குள், ஏன்னா பாணர் இனம் என்று சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்தவர். அந்த காலத்தில் கோயிலில் விடமாட்டாங்க. ஆனாலும் பெருமாள் பாருங்க, கடவுள் யாருக்கிட்டையும் ஜாதி இதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம மனுஷாளுக்குள்ளதான் இந்த வேற்றுமை. அவர் என்ன பண்ணார், லோகசாரங்க முனி அந்த கதையை நம்ம ஆரம்பிச்சா அது லேட் ஆகும். அப்படி அழைத்து வந்தார். பலர் பார்க்க திருப்பாணாழ்வார் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்து அங்கேயே முக்தி. இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த அளவுக்கு பார்க்க விடமாட்டுறாங்க. டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம பொறுமையாக ஒன்று பார்க்கலாம். திருப்பாணாழ்வாருடைய சிலா ரூபம் சின்னதாக திருவரங்கநாதனுக்கு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அப்படி திருப்பாணாழ்வாரும் ஆண்டாள் நாச்சியாரும் பரமபதம் என்கிற அந்த வைகுந்த பிராப்தியை பெற்ற இடம் ஸ்ரீரங்கம். இதனால தான் இதுக்கு பூலோக வைகுந்தம் பேரு. பூமியிலேயே கிடைக்குது வைகுந்தம் எங்க? ஸ்ரீரங்கம். ஏன் பூலோக வைகுந்தம் பேர் வந்ததுன்னு சொல்லிட்டேன். 12 ஆழ்வார்கள்ல 2 ஆழ்வார்கள் அங்கேயே வைகுந்த பிராப்தி அடைந்தார்கள். ஆக பூலோக வைகுந்தம் காரணம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த திருக்கோயில திவ்ய தேசம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, திவ்ய தேசம் எதை சொல்லுவோம்னா, ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டால் மட்டுமே அது திவ்ய தேசம். மங்களாசாசனம் வேற ஒன்றும் இல்லைங்க, அங்கே போய் அந்த கோயிலை பற்றி பாசுரம் பாடுறது. அப்படி பாசுரம் பாடி ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் சொன்னோம். 12 ஆழ்வார்கள் 11 ஆழ்வார்கள் பாடிய ஒரே ஸ்தலம் ஸ்ரீராம். அப்போ ஒருத்தர் யார் பாடலைங்க? அது இல்லை கொஸ்டின். நம்ம எது முக்கியமானதா அது அந்த யார் ஒருத்தர் 11 பேர் பாடினவங்களை பற்றி யோசிக்க மாட்டோம். அந்த ஒன்று பாடலையே அது யார்? அங்கே தானே போவோம் நம்ம எண்ணம். இயல்பு தானே, மனித இயல்பு. ஒரு ஆழ்வார் பாடலை, அந்த ஒரு ஆழ்வார் க்ளூ கொடுத்துட்றாங்க. அம்மா இல்லைம்மா அவங்களும் பாட்டாங்க. அந்த சாமி நம்மாழ்வார் தான், நம்மாழ்வார் தான் சாமி ஆழ்வார்கள்லேயே சூப்பர் ஸ்டார். அவர் எல்லாரையும் பாட்டார். அதாவது இந்த ஆழ்வார் எந்த பெருமாளையும் பாடல, சொல்லிட்டார் மதுரகவி ஆழ்வார். அவரை பாருங்க, அவருக்கு அவருடைய ஆச்சாரியனான சாமி சொன்னார், மதிசாமி நம்மாழ்வார்னு சொன்னார் பாருங்க. அந்த நம்மாழ்வார் தான் மதுரகவி ஆழ்வாருக்கு குரு. நான் என் குருவை மட்டுமே வணங்குவேன், எனக்கு கடவுள்லாம் தேவையில்லை. சிலர் அப்படி இருக்காங்க, இல்லை குருவே சரணம். அப்படி 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்கள் 12 பேரில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு உங்களுக்கு தெரியும். புஷ்ப கைங்கரியம் நந்தவனம் அமைத்து அங்கேயே ரங்கநாதருக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர். அவர் அரங்கநாதனுடைய அழகை பார்த்து மெய் மறந்து, இப்போ மீதி ஆழ்வார்கள்லாம் மீதி கோயிலுக்கு போனாங்க, இவர் எங்கேயுமே போகல. நான் ரங்கநாதனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு ஸ்ரீரங்கம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருந்தேன். எனக்கு வேற யாரும் வேணாம், ரங்கனே போதும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, எங்க சுத்தியும் ரங்கனை தேடுவாங்க பழமொழி. அதாவது அவ்வளவு அற்புதமானவர் ரங்கநாதன். ஏன் அவரை நம்ம இவ்வளோ கொண்டாடுறோம், திவ்ய தேசத்தில் நம்பர் 1ல வைக்கிறோம் அப்படின்னா,
ராமனே பூஜித்த பெருமாள், அதனால் அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர். இப்போ நம்ம கோயிலுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ கோயில் அங்கே எப்படி ஏற்பட்டது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முற்காலத்தில் பிரம்மா மகாவிஷ்ணு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, சாமி இந்த மாதிரி உங்களை வந்து டெய்லி பூஜை பண்ணணும், உங்களுடைய திருவுருவம் இருக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம் கொடுத்தா நாங்கள் டெய்லி வச்சு வழிபாடு பண்ணுவேன்னு சொல்லி பிரம்மா வந்து பெருமாள்கிட்ட கேட்குறாரு. பெருமாள் என்ன பண்ணார், பார்க்கடல்ல இருந்து தான் வெளியே எடுத்த பார்க்கடல் என்னென்ன வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி வந்தாங்க, காமதேனு வந்தது, அது பெரிய ஹிஸ்ட்ரி. அப்படி பார்க்கடல்ல விமானத்தோடு கருவறையோடு சேர்ந்த பெருமாள் வந்தார். அந்த பெருமாளுடைய விக்கிரகத்தை எடுத்து பிரம்மாவுக்கு கொடுக்குறார். அப்பா நீ இதை டெய்லி வச்சு பூஜை பண்ணு. நம்ம பிரம்மா என்ன பண்ணார், அதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு தினந்தோறும் பூஜை சிறப்பாக செய்கிறார். கொஞ்ச நாள் ஆச்சு. பிரம்மா என்ன பண்ணார், சூரியனை கூப்பிட்டார். சூரிய பகவானை கூப்பிட்டு, சூரிய பகவானே எனக்கு கொஞ்சம் நடுவில் வேலை வருது, நீ கொஞ்சம் ரெகுலராக பண்ணுவேன்னு நம்புகிறேன், நீ பூஜை பண்ணுன்னு சொல்லி சூரிய பகவானிடம் பெருமாள் கொடுத்த இந்த ரங்கராஜன், அவர் தாங்க ரங்கராஜன், பார்க்கடலேருந்து வந்தவர் தான் ரங்கராஜன். இந்த ரங்கராஜனை தினமும் நீ பூஜை பண்ணு என்று சொல்லி சூரியனிடம் கொடுத்தார். சூரியன் அவர் கொஞ்ச நாள் வச்சு பூஜை பண்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய மகன் கிட்ட கொடுக்குறார். இது இப்படியே கை மாறுது. அவருடைய மகனான இக்ஷுவாகு, இவர் தான் கொஞ்சம் நோட்டபிள் பர்சன் நம்ம சூரிய, அதாவது ரகு வம்சத்தில், சூரிய குலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வம்சத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இக்ஷுவாகு. அடுத்தது இவர்கிட்ட வருது. இவர் அயோத்தியை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். யாரு? இக்ஷுவாகு. இவர் டெய்லி அயோத்தியிலிருந்து எங்க போனோம், பிரம்மனுடைய சத்தியலோகத்துக்கு போயிட்டு இந்த ரங்கராஜனுக்கு தினமும் பூஜை பண்ணிட்டு வரணும். அவரு முதல்லலாம் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தார். பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ராஜா, அரசர், நாட்டையே ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், டெய்லி போய் வரணும். இந்த இக்ஷுவாகு வந்து நம்ம சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் மாட்டி ஏரியாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, டிராஃபிக்கில் மாட்டியிருப்பார். போகவே முடியாது. அரை மணி நேரம் முன்னாடி பிளான் பண்ணி போனால் தான் நம்ம டிராஃபிக்கே கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு. இவர் டெய்லி போயிட்டு வந்து ராஜ்ய பரிபாலனை பண்ண வேண்டியதாக இருக்கு. அதனால் யோசிச்சார். பெருமாளிடம் முறையிட்டார், சுவாமி உங்களுக்கு பூஜை செய்ய, உங்களுக்கு தரியாதனம் செய்ய எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனால் அதை முடிச்சுட்டு வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதனால் நீங்கள் என் கூட அயோத்திக்கு வந்துருங்க என்று பெருமாளிடம் வேண்ட, பெருமாளும் ஓகே சொல்கிறார். சரி, இக்ஷுவாகு நல்லா பண்ணுறார், என்னைக்கும் ஒரு நாள் கூட விடலை, சரி இவர் கூப்பிட்ற இடத்துக்கு போவோமே. பெருமாளுடைய கான்செப்ட் பாருங்க, தொண்டம் கூப்பிட்டா பின்னாடியே போகிறார், கிளம்பி வந்துடுற. இப்போ சத்தியலோகத்தில் இருந்த ரங்கராஜன் இப்போ எங்க சார் வராரு, அயோத்திக்கு வந்துடுறாரு. இப்போ அயோத்தியில் வச்சு தினந்தோறும் அற்புதமாக பூஜை புனஸ்காரம் சிறப்பாக செய்கிறார். இந்த இக்ஷுவாகுவிடம் அயோத்திக்கு கொண்டு வரப்பட்ட இந்த ரங்கராஜன் ஸ்ரீமன் நாராயணன் அன்று முதல் இக்ஷுவாகு குலதனம், இக்ஷுவாகு பரம்பரைக்கே, இந்த ரகு வம்சத்துக்கு இவர் தான் குலதனம். அது ஸ்டார்டிங் எங்கன்னா இக்ஷுவாகு குலதனம், அவர் பேர் தான் வைக்கிறாங்க, சூரியன் பேர் கூட வைக்கல. இப்படி இக்ஷுவாகு மிக சிறப்பாக ஆட்சி புரிகிறார். அந்த பரம்பரையில் தான் லைனாக வராங்க. யாரெல்லாம் வராங்க உங்களுக்கு தெரிஞ்ச பகீரதன், அஜன், தசரதன், அந்த வரிசை அப்படி வருது பரம்பரை. இதில் தசரதன் வரார். தசரதன் வந்த உடனே தசரதன் மிகப்பெரிய வெற்றி வீரராக திகழ்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு குறை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குழந்தை இல்லை. அதனால் புத்திர காமேஷ் யாகம் பண்ணி அந்த யாகத்தின் மூலியமாக குழந்தைகள்லாம் பிறக்குது. ராமன் எல்லாம் உங்களுக்கு எல்லா கதையும் தெரியும். இந்த நேரத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி முடித்த உடனே, இந்த யாகம்லாம் பண்ணி முடித்த உடனே நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பரிசு பொருளோ ஒரு மஞ்சா குங்குமம் வச்சு, ஒரு லேடிஸாக இருந்தால் ப்ளவுஸ் பிட்டு, இப்படி நம்மளால் முடிஞ்சது ஏதோ பண்ணுறோம் நம்ம வீட்டில், ஏதோ ஒரு ஓமம் வளர்த்துனா. அந்த மாதிரி இவன் ராஜா தசரதன், பூமியே கட்டி ஆண்டவன், யாருக்கு என்ன வேணுமோ கேட்டதெல்லாம் கொடுக்குறான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் காலம், இதில் சோழராஜா தர்மவர்மான்னு பேர். அந்த சோழராஜா என்ன பண்ணுறான்,
எல்லாரோடும் உட்காந்துருக்கான். முடிஞ்சது புத்திரகாமேஷ்டியாக எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அவங்கவுங்க எனக்கு குதிரையை கொடு, 50 யானையை கொடு, இதை கூட அதை கூட பரிசுகள் வாங்கிட்டு போகிறாங்க. இவன் கம்முன்னு நின்று அந்த இட்சுவாகு குலதனமான ரங்கராஜனையே பார்க்குறாரு. பூமியே கட்டி ஆள்றாரு. கை வச்சா தோல்வியே கிடையாது. வெற்றி மேலே வெற்றி தான் பெற்று கொண்டிருக்கிறார். தசரதன் மாதிரி ஃபேமஸாக வரணும். தசரதன் இவ்வளோ பெரிய வெற்றி வீரனாத்துக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் இந்த ரங்கராஜன் தான் காரணம். இவரை கேட்டு பார்ப்போமேன்ட்டு போய் தசரதன் கிட்ட நின்று கேட்கிறார் தர்மவர்மா என்ற சோழராஜா. அரசே, நீங்கள் தினந்தோறும் பூஜிக்கக்கூடிய அந்த ரங்கராஜன், அந்த பியூட்டி என்னன்னா அது எப்படி வந்தது, பார்க்கடலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டேன். விமானம், கருவறை, உள்ள பெருமாள், துவாரபாலகர்கள் அப்படியே வந்ததுங்க. எனக்கு இந்த ரங்கராஜ விமானத்தோடு சேர்த்து கொடுங்க அரசேன்னு கேட்குறான் தசரதன் கிட்ட. தசரதன் பார்த்தார், இவர் வந்த பிறகுதான் நமக்கு நம்ம பரம்பரைக்கே ஏற்றோம், இவரை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றது? அதனால தீர்க்கமா முடியாதுன்னு சொல்லிட்டார். யாரு? தசரதன். அவர் புத்திசாலி, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ட்டு முடியாதுன்ட்டாரு. தர்மவர்மா சோகமா தலையை தொங்க போட்டு எனக்கு வேற எதுவும் வேணான்னு கிளம்பி ஊருக்கு போயாச்சு. இப்போ இருக்கக்கூடிய திருச்சி இதெல்லாம் தான் அப்போ சோழ நாடு, தஞ்சாவூர் எல்லாம். அப்போ அங்கே போயிட்டாரு. போனதுலேருந்து அவருக்கு மனசில் அதே ரங்கராஜன் மேலேயே கவனம். சரியா சாப்பிடல, தூக்கம் இல்லை, எதுலேயும் கவனம் இல்லை, ராஜ்ய பரிபாலனம் பண்ணலை, எந்த வேலையும் செய்யலை. அவருடைய மனைவி பார்த்தாங்க, என்னடா இது இவ்வளோ சோகமாக இருக்கார் நம்ம ராஜா, இவரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி கூப்பிட்டு கேட்டாங்க. என்னம்மான்னு ராணியை கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அமைச்சரே, என் கணவர் எதுலையுமே நாட்டம் வைக்கல, நீங்கள் தான் அவரை எப்படியாவது மாற்றணும். உடனே அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய முக்காலமும் முனைந்த ஞானிகளை அழைச்சார், முனிவர்களை அழைச்சார். என்ன விஷயம்னு கேட்டார். அவங்க பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்லக்கூடியவர், முக்காலமும் உணர்ந்தவர். அவங்க ஞான திருஷ்டியில பார்த்தா, இவர் பார்த்த அங்க ரங்கராஜன் சுவாமி எங்க வரப்போறாரு? சோழ நாட்டுக்கு வரப்போறாருன்றது அவங்க ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மா, இவரை கவலைப்பட வேணான்னு சொல்லு, பின்னாடி வந்து சேர்வார் அந்த ரங்கராஜன், இவரை பழையபடி ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லு. அப்படியே எலும்பு தோளும் ஆயிட்டார், நல்ல ஜெயஜாண்டிகா இருப்பார் ஆளு தர்மவர்மா. கடைசியில இந்த ரங்கராஜ சுவாமியினுடைய நினைவாகவே இருந்ததுனால எலும்பு தோளும் ஆயிட்டார். கடைசியில எல்லா முனிவர்கள்லாம் சொன்னதெல்லாம் சொல்லி தேத்தி எப்படியும் ஊருக்கு வருவார் அவர் அப்படின்னு சொல்லி இங்கே அழைத்து வருகிறார்கள். இந்த தர்மவர்மா கொஞ்சம் கொஞ்சமா மாறி நார்மலா ஆகிறார். இப்படி டைம் ஓடிட்டு இருக்கு. இப்போ தசரதனுக்கு பிறகு ராமர், உங்களுக்கு தெரியும், சீதா பிராட்டியோட திருமணம், சீதை ராவணன் கடத்தி போயிடுறான். ராவணனுடன் சண்டை போட்டு சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வந்துடுறார். பட்டாபிஷேகம் நடக்குது. யாருடைய பட்டாபிஷேகம்? ராமருடைய பட்டாபிஷேகம். அப்படி ராமருடைய பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு தசரதன் எப்படி புத்திரகாமேஷ்டியாகம் பண்ண பிறகு எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுத்தானோ, அதுபோல ராமர் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்குறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுக்ரீவனுக்கு, அனுமனுக்கு, அவருடன் இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்குறார். அனுமனுக்கு மிக உயர்ந்த பரிசு கொடுத்தார். என்ன பரிசு கொடுத்தாருங்க? சாமி முத்துமலை கொடுத்தார், ஆரத்தழிவு கொண்டார். அதுதான் அனுமன் எதிர்பார்த்த மிகப்பெரிய பரிசு, யாருக்கும் கிடைக்காது. நீ வந்து என்ன தழுவிக்கோன்றார் ராமர். அனுமன் கூட கேட்கல. ராமர் அனுமனை பார்த்து, நீ செஞ்ச கைங்கரியத்துக்கு நான் என்ன கொடுத்தாலும் தங்க வந்து என்னை தழுவிக்கொள் என்று அனுமனை பார்த்து ராமர் சொல்றார். அந்த பேரெல்லாம் அவனுக்கு கிடைச்சு. இப்ப இதே தர்மவர்மா இங்கே வர, தசரதனுடைய புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு வந்த அதே தர்மவர்மா ராமர் பட்டாபிஷேகத்துக்கும் வர. அவர் எத்தனை யுகம் மாறினாலும் சரி, எத்தனை வருஷம் போனாலும் சரி, அவர் கண்ணு எங்க தான் இருக்குது? ரங்கராஜன் மேலதான் இருக்குது. எல்லாருக்கும் பரிசு கொடுத்தார். அதே மாதிரி கியூல லாஸ்டா நிற்கிறார் நம்ம தர்மவர்மா. ராமரை வந்தார், வணக்கம் போட்டார். சாமி நமஸ்காரம், சொல்லுங்க, எனக்கும் நீங்க கொடுக்கணும், என்ன வேணாலும் கேளுங்க. நாடு வேணுமா, வீடு வேணுமா, படை, குதிரைப்படை, யானைப்படை, என்ன படை வேணும், எது வேணும்? சாமி, உங்க அப்பா கிட்ட கேட்டதுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன?
நீங்கள் தினமும் வைத்து பூஜிக்கக்கூடிய அந்த ரங்கராஜன் எனக்கு வேணும். தசரதன் என்ன சொல்லிட்டாரு? எஸ்ஸா நோவா? நோ சொல்லிட்டார். தர்மவர்மாவிடம் சொல்லி ராமர் கொடுக்கல. தர்மவர்மாவுக்கு முன்னாடி நின்னது யாருங்க? யார் எடுத்து போனது சாமி? சொல்லிட்டார் பாரு அண்ணன், விபீஷ்ணனுக்கு தான் போகுது. யாருக்கு போல? தர்மவர்மாவுக்கு போல. ஆனா அந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க உனக்கு வந்து சேரும், உனக்கு வந்து சேரும். எங்க வந்து சேர்ந்தது? மீண்டும் தலையை தொங்க போட்டு தர்மவர்மா ஊருக்கு கிளம்பிட்டார். விபீஷ்ணன் தான் கேட்டான், எனக்கு ரங்கராஜனை கொடுங்க, நான் எடுத்துன்னு போய் இலங்கையில வச்சு பிரம்மோற்சவம் பண்ண போறேன். யாருக்கு? இந்த சாமிக்கு. கொடுத்துட்டார். தர்மவர்மா கிடைக்கல, சோகமா வந்துட்டார். இப்ப என்ன ஆச்சு? விபீஷ்ணன் எடுத்து ஆகாய மார்க்கமா வர கிளம்பி வர கிளம்பி வரும்பொழுது காவிரி கரையை நெருங்குகிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி கரையை நெருங்குகிறார். மாலையில சந்தியாவந்தனம் பண்ணணும். இறங்கி நீராடி அந்த நீர்க்கடமைகள் எல்லாம் செய்து சந்தியாவந்தனம் பண்ணணும் டைம். உடனே என்ன பண்ணார்? அந்த ரங்க விமானத்தோடு அப்படியே காவிரி கரை ஓரமா இறங்கினார். விபீஷ்ணன் வச்சாரு ரங்க விமானத்தை தரையில. 2 காவிரிக்கு மத்தியில, வடகாவிரி தென்காவிரி 2 காவிரிக்கு மத்தியில வச்சுட்டு காவிரி கரைக்கா போனார். இதுல 2 விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. விநாயகர் சொல்லி அதை இது பண்ண மாதிரி அதுவும் ஒன்று உண்டு. இப்போ நம்ம படிச்சு நான் சொல்றதுல குரு பரம்பரை பிரபாவம்ன்ற நூல்ல இருந்து சொல்லக்கூடிய கருத்து நம்ம சொல்லக்கூடியது. இதுல கருத்துக்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வச்சுட்டு அவர் போய் சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுட்டு வந்து எடுத்தா ரங்கராஜன் விபீஷ்ணன் கூட எடு வண்டிய போலாம் கீர் போடுனாரா? ஒண்ணு நவர மாட்டேன்ட்டாரு. வச்ச இடத்துலயே இருக்கார் ரங்கராஜன், நான் வரலன்ட்டார். அப்பதான் ஊருக்கு வந்து சேர்ந்தான் தர்மவர்மா. இந்த இடத்துல அந்த ரங்கராஜ விமானம் காவிரி கரை ஓரமா இருக்கணும்னு குடுகுடுன்னு ஓடியாடுறான். ராஜான்ற மாதிரி தான் அந்த பிதுக்குன்னு ஓடியாரு. பார்த்தா தம் ஊர்ல ரங்கராஜன், ராஜனுக்கு ராஜன் அந்த ரங்கராஜன். சந்தோஷம் தாங்கல. விபீஷணன் கிட்ட சொல்றான், அரசே இங்கே விட்டுருங்க. ஆஹா முடியாதுன்னு அவர் தோக்க பார்க்கிறார். அவர் நவுறத பிளான் பண்ணி எங்க இறங்கணுமோ அங்க இல்லை இறங்கிட்டார். சொல்றார் உடனே தர்மவர்மா, அரசே இங்கே இருக்கட்டும், நீங்க நினைச்ச அந்த பிரம்மோற்சவம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சிறப்பா நான் பண்றேன், நீங்க இங்க வந்து இருங்க. அந்த நேரத்தில் பெருமாள் பேசுறார், விபீஷ்ணா கவலைப்படாத, நான் இப்ப தென் திசை, இலங்கை தென் திசையில் இருக்கு, நான் உன்னுடைய இலங்கையை பார்த்தபடிதான் படுத்துட்டு இருக்கேன், சயனித்து இருக்கிறேன், பள்ளி கொண்டு இருக்கிறேன். அதனால நீ கவலையே பட வேணாம், உன்னை பார்த்துனே இருப்பேன். ஒரு விஷயம். ரெண்டாவது, நீ எந்த குலம்? நீ சாமி அசுரகுலம். நீ நினைச்சா எந்த விதமான உருவ அமைப்பும் எடுக்கலாம். நினைச்சா கடலை தாண்டி 5 நிமிஷத்துல என்கிட்ட நிக்கலாம். நீ எடுத்துட்டு போய் இது இலங்கையில வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, தர்மவர்மா இங்கிருந்து 5 நிமிஷத்துல வர முடியுமா? முடியாது. நீ நினைத்தால் நினைத்த உருவம் எடுப்பாய், நினைத்த நேரத்தில் நினைச்ச அடிச்சு போவேன். நீ எப்போ வேணாலும் என்னை தரிசனம் பண்ணலாம், நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி பலதரப்பட்ட சமாதானங்களை சொல்லி விபீஷணனை அனுப்பி வைக்கிறார். இப்போ இங்க நம்ம ரங்கராஜன் ஸ்டேபிள் ஆயிடுற. இப்போ இந்த ரங்கராஜன் யார் பூஜித்த பெருமாள்? ராமர் பூஜித்த பெருமாள். ராமர் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள், மகாவிஷ்ணு. அப்ப பெருமாளே பூஜித்த பெருமாள். அதனால இவர் பெரிய பெருமாள். ஏன் பெரிய பெருமாள் வந்தது தெரியணும்ல, எல்லாமே காரணம் தானே. சும்மா ஒன்றும் நம்ம பெரியவங்க எதையும் சொல்லி வச்சுட்டு போயிடல. அப்போ எப்படி வந்தார் இந்த ஸ்ரீரங்கத்துக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட் முடிஞ்சது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பெரிய பெருமாள்னு சொல்றோம், பெருமாளுக்கு மட்டும் பெரிய பெருமாள் பேரு. அப்ப மீதி அங்க இருக்கக்கூடிய பிராட்டி பெருந்தேவி தாயார், பெரிய பிராட்டின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய ராஜகோபுரம். இந்த ஸ்ரீரங்கத்து சம்மதி யார் சாமி? ஆழ்வார். யார் ஏத்துக்கினார் ஆண்டால? பெரிய ஆழ்வார். சொல்லிட்டார் பாருங்க, பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய ராஜகோபுரம், பெரிய ஆழ்வார். இன்னும் ஒரு தகவல், கூடுதல் தகவல், இந்த ஆச்சாரியர்கள் வரிசையில மணவாள மாமுனிகள்னு வந்த ராமானுஜருக்கு பின்னாடி அவரும் ராமானுஜருடைய மறு அவதாரம் தான் சொல்லுவாங்க. அவரு 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவர் 80க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்ந்தார் மணவாள மாமுனிகள். இவருக்கு பெரிய ஜீயர் என்ற பட்டம் அங்க பெருமாளாலேயே கொடுக்கப்பட்டது.
இப்படி ஸ்ரீரங்கத்தை எடுத்தீங்கன்னா எல்லாம் பெரிய 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 பெரியன்னே வரும். அந்த அளவுக்கு பெரிய கோயில் எது உலகத்திலேயே இந்து மத கோயில்களில் மிகப்பெரிய கோயில் சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் என்றுதான் நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறார். அடுத்து என்ன சாமி? ரைட். அதனால இப்போ இந்த ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ எடுத்துட்டு விபீஷணன் கொண்டு வந்தது இங்கேயே தங்கிடுச்சுன்னு சொன்னோம். ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு இந்த சோழராஜா தர்மவர்மா ஆட்சி செய்கிறார். இதெல்லாம் நடக்கும் பொழுது பல வருடங்கள் கழித்து இயற்கை சீற்றத்தால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பெரிய பெருமாள் பூமிக்குள் புதையுண்டதாகவும், அதற்கு பிறகு பலர் முயற்சி செய்து, இப்போ இவர் சொல்லுகிறார் பாருங்க, பிள்ளை லோகாச்சாரியார், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் பலர் முயற்சி செய்து கொண்டு வந்தாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாலிகாபூர் அதையும் சொல்லிட்டு இவர் என்ன பிள்ளை லோகாச்சாரியார் பற்றி சொல்லுன்ட்டு நான் பேச வேண்டிய 5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் கதையை இவரே சொல்லிவிட்டார். மாலிகாபூர் முகலாயர் அரசர்கள், சுல்தான்கள், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுங்க, முகலாயர்கள், அவ்வளோதான். அப்போ மாலிகாபூர் படையெடுப்பின் பொழுது மிகப்பெரிய கொடுமைகள் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீரங்கத்தில் வசிக்கக்கூடிய 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொன்று குவித்தான். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 12,000 பேர். அதில் அவங்களெல்லாம் எப்படி கொண்டாடுறது கூட அதில் கொடுத்துருக்காங்க. படிக்கும்போது உண்மையிலே பதறுது நமக்கு. அப்படியே அந்த காலத்துலலாம் இப்போ நம்மள மாதிரி கிராப் எடுத்து இருக்க மாட்டாங்க. ஐயங்கார ஐயர் பிராமின்ஸ் இல்லைன்னா கூட சாதாரண ஆட்கள் கூட சிக கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. வைஷ்ணவர் அவ்வளோதான், அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ வைஷ்ணவர்னா அப்படி தான் இருப்பாங்க. அந்த மொத்த பேரையும் கூட்டுட்டு போய் ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி நிறுத்தி, உன்னை காப்பாற்றுவானா உங்கள் கடவுள் என்று சொல்லி அவர்களுடைய குடுமையை அறுத்து, அதற்கு பிறகு அவருடைய கழுத்தையும் அறுத்து 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொன்றான் அந்த மாலிகாபூர். ஆனால் அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வாச்சுது, அது சிறப்புகளில் பின்னாடி வருதுங்க. அப்போ அந்த 12,000 பேரை கொன்று குவித்தான். இவ்வளவு கொடுமை. இதெல்லாம் ஒரு சாமி சொன்ன பிள்ளை லோகாச்சாரியார், வேதாந்த தேசிகர், ராமானுஜர்லாம் பார்த்து கஷ்டப்படுறாங்க. ராமானுஜர் அந்த டைம் இல்லை, பிள்ளை லோகாச்சாரியார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறார். இந்த நேரத்தில் நடுவில் பிள்ளை லோகாச்சாரியரை பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா முடிக்கிற நேரத்துக்கு டைம் இருக்கும் இருக்காது. ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம், போன மாதம் ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரம் என்று அவதாரம் பண்ணவர் பிள்ளை லோகாச்சாரியர். 125 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அந்த காலத்திலலாம் பாருங்க, எல்லாம் செஞ்சுரி போட்டுக்கிறாங்க. 125 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இந்த அக்கிரமம் நடக்கும் பொழுது நம்ம சொன்னோமே, இந்த முகலாயர் படையெடுப்பு வேற என்னென்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ஸ்ரீரங்கம் கோயில் நம்ம சொன்னோம், நிறைய மதில்கள், 21 கோபுரங்கள்லாம் சொன்னோம். இந்த வீதி அந்த வீதியும் சுற்றி திருமங்கை ஆழ்வார் வீதி நிறைய இருக்கு. ஒவ்வொரு வீதியிலையும் இவன் என்னென்ன கடை வச்சிருக்கான் பாருங்க. இறைச்சி கடைகள் எல்லாம் வச்சான். அதாவது நம்முடைய நம்பிக்கை எப்படி நம்முடைய இந்து மத ஆன்மீக உணர்வுகளை சிதைக்கணுமோ, இறைச்சி கடைகள், கழிவறைகள்லாம் கட்டி விட்டான் சாமி. அப்போ இதெல்லாம் தாங்க முடியல. பிள்ளை லோகாச்சாரியார் மாதிரியான ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாலிகாபூர் வரான், படையெடுத்து வரான் என்று கேள்விப்பட்ட உடனே இப்ப இருக்கக்கூடிய மூல கற்பகிரகம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கல்லால திரையை கட்டிட்டாங்க. கல் வச்சு பூசிட்டான், சாமியே மறைச்சிட்டான். மறைச்சிட்டு உற்சவர் பேரு நம்பெருமாள், அழகிய மணவாளன்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்தில். அந்த நம்பெருமாளை பிள்ளை லோகாச்சாரியார் எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறார். தப்பிச்சு ஓடுறாருன்னா அவருக்கு உயிரை காப்பாற்றிக்க அவர் ஓடல, பெருமாளை காப்பாற்றணும். பாருங்க எவ்வளோ ஒரு ஆர்த்தி. ஆர்த்தின்னுவாங்க சான்ஸ்கிரிட்ல. ஆர்த்தின்னா துடிப்புன்னு அர்த்தம். பெருமாளை காப்பாற்றணும். பெருமாள் தான் நம்மளை காப்பாற்ற போறாரு. ஆனாலும் அந்த உணர்வு பாருங்க, அது தன்னை மறந்து இறைவனுடைய ஐக்கியமாகிவிட்ட நிலை அது. பெருமாளை தூக்கிட்டு, நம்பெருமாள் விக்கிரகத்தை தூக்கிட்டு ஓடுற. சரி, இப்படி நம்ம தூக்கிட்டு ஓடுறோமே, மூலவரம் மறைச்சிட்டோம். அப்ப தாயாரு, இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல தாயாருடைய சந்நிதி இருக்கு பாருங்க, முன்னாடி பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சந்நிதியாண்ட வில்வ விருட்சம். வில்வ விருட்சம் தான் அங்க விருட்சம் எங்க ஸ்ரீரங்கத்துல.
அந்த வில்வ மரத்தடியில பள்ளம் நோண்டி தாயார ஒளிச்சு வச்சுட்டு பெருமாளை தூக்கின்னு ஓடுறாரு. அவர் கூட அந்தரங்க சீடர்கள் நிறைய பேர் ஓடுறாங்க. ஸ்ரீரங்கத்தை விட்டு தப்பிச்சு மதுரையை நோக்கி ஓடுறார் பிள்ளை லோகாச்சாரியார். அப்படி மதுரையை நோக்கி ஓடும் பொழுது பஸ்ஸா, ட்ரெயினா, டூ வீலரா எதுவுமே கிடையாது, காலால தான் நடக்கணும். இந்த சம்பவம் நடக்கும்போது பிள்ளை லோகாச்சாரியாருக்கு 115 வயசு. நான் 50 வயசு தாண்டின உடனே சேர்ல உட்காந்து இருக்கிறேன். அவர் 115 வயசுல ஓடுறாரு. முடியல அவராலையும். ஆனாலும் அந்த துடிப்பு, பெருமாளை காப்பாற்றணும். இந்த முகலாய படையெடுப்புல இருந்து பெருமாளை தான் தூக்கி ஓடுறாரு. இப்ப மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய கல்லூரி, அது அன்னைக்கு பேரு யானை மலையின் பேராம். அந்த யானை மலை வெறும் குன்று குகை தான். அந்த இடத்துல எட்டுன்னு போய் குகையில நம்பெருமாளை மறைச்சிட்டு இவரு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாலிகப்பூர் போன பிறகு நம்ம வரலான்னு. ஆனா அந்த நேரத்திலே அவருடைய உடல் வயது மூப்பின் காரணமாக, வயது முதிர்வு காரணமாக ஒத்துழைக்கல. அங்கேயே நம்பெருமாளை அணைச்சபடி படுத்துட்டு இருக்காரு. எங்க? குகையிலேயே. அங்கேயே அவரு பரமபதிஷ்டர். வைகுந்த பிராப்தி பெருமாள் பார்க்க நடக்குதுங்க பிள்ளை லோகாச்சாரியாருக்கு. பல வருடங்கள் அந்த யானை மலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவருடைய திருவரசு, யாருடைய திருவரசு? பிள்ளை லோகாச்சாரியுடைய திருவரசு இன்னும் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம் அப்போ திருமால் அடியார் குழாம் எல்லாம் போய் அங்க பிள்ளை லோகாச்சாரியாரை சேவிக்கக்கூடிய மரபு இன்னைக்கு. இது எங்கங்க? மதுரையில. இப்படி பிள்ளை லோகாச்சாரியார் நிறைய தொண்டு செய்தார். அந்த 100 வயசுக்கு மேல, அதை பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி வைஷ்ணவத்துக்காகவே உயிரை விட்டவர்கள் இவங்களாம், அந்த 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உட்பட. அப்படிப்பட்ட பெருமை உடையது நம்முடைய ஸ்ரீரங்கம். அதே போல ராமானுஜருக்கு, இந்த வைஷ்ணவத்தை காக்க வந்த மகான், புரட்சி செய்த மகான், புரட்சி துறவி ராமானுஜர். அவருடைய காலத்துல அவர் பெருமாள் கிட்டே டைரக்டா பேசுவார். நாம கூட பெருமாள் கிட்ட பேசுறோம். ஆனா பெருமாள் நம்ம கிட்ட பேசுறாரா? இல்லை. ஆனா அவர் பேசினா பெருமாள் அவர்கிட்ட பேசுவார். நம்ம நமக்குள்ளேயே தான் பேசிப்போம், வேற என்ன பண்றது? அப்போ ராமானுஜருடைய கைங்கரியம், அவர் வகுத்த நியதி, அவர் வகுத்த நெறி, அவர் பெருமாளிடம் கொண்ட பக்தி எல்லாத்தையும் பார்த்து பெருமாள் ராமானுஜருக்கு உடையவர் என்ற பட்டம் கொடுக்கிறார். ராமானுஜருக்கு உடையவர் என்ற ஒரு திருநாமம் உண்டு. வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நீங்க ராமானுஜரை பிடிச்சா போதுங்க, பெருமாளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் பார்த்துக்குவார். ஏன் அப்படின்னா ராமானுஜர் எல்லா கைங்கரியமும் பண்ணி பெருமாள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டார். பெருமாள் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளுப்பான்றார். அந்த காலத்துல எல்லாம் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? என்ன சாமி கேட்பாங்க? சாமி முக்தி, வைகுந்த பிராப்தி, மோட்சத்தை கொண்டு இருக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் அவ்வளவுதான் இல்லையா? இப்ப சாமி நேர்ல கேட்டா என்ன சொல்லுவோம்? விஐடி பக்கத்துல செல்வன் நகர்ல 2400 சதுர அடியில் ஒரு பிளாட் வாங்கி கொடுங்க சாமி, நம்ம அப்படிதான் கேட்போம். இல்ல நமக்கு என்ன தேவை அதான் கேட்போம். விஐடி பக்கம் தான் ரேட் ஏறினே இருக்கு சாமி, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சாமின்ட்டு பெருமாள் கிட்டே நம்ம பேசுவோம். அவர் என்ன பண்ணாரு? எதுவும் பண்ணல. தனக்கு வைகுந்த பிராப்தி கொடுன்னு கூட கேட்கல, எனக்கு கொடுங்க, என்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுங்கன்னு. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதனாலதான் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு வைகுந்த பிராப்தி உண்டு. இந்த ஒரு சினிமால கூட வரும் பாருங்க, என்ன படம் அது? தசாவதாரம். அதுல கூட சொல்றாங்க பாருங்க, அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு. அந்த ஒரு பேருக்கு அவ்வளவு மரியாதை. ராமானுஜதாசன் உன் பேரை மாத்திக்கணும், அதை பஞ்ச சமஸ்காரம் பண்ணிக்கணும், பண்ணணும்னா அது பண்ணிட்டா அது உண்மையிலே பெரிய விஷயம். பகவானுடைய அடிமைன்றதை விட ராமானுஜருடைய தாசன் நீ ஆயிட்டனா உன்னை பெருமாள் பார்த்துக்குவார். அப்படி ராமானுஜருக்கு உடையவர் என்ற திருநாமம். உடையவர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, புரியுற மாதிரி சொல்றேன், சுவாமி. இதை பாருங்க, ஒரு பெருமாளுடைய பெரிய உள்ளத்தை பாருங்க. பெருமாளை உடையவன் தான் சொல்லுவோம், ஆனா விகுதி சேர்த்து உடையவர்னு ராமானுஜருக்கு சொல்லியிருக்கார். யாரு? பெருமாள் சொல்லியிருக்கார். அப்போ எவ்வளவு செஞ்சிருப்பார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கோயிலை பொறுத்தவரையிலும், ஸ்ரீரங்கம் கோயில்ல உலகத்திலேயே எந்த கோயிலும் இல்லாத ஒரு அதிசயம், ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார் இப்ப ராமானுஜருடைய திருமேனி அங்க இருக்கு அப்படின்னு. திருமேனிங்க யாருன்னா கோயில்ல வைப்பாங்களா?
வைகுந்த பிராப்தி அடைந்தவருடைய பூத உடலை கோயிலுக்குள்ள யாருன்னா வைப்பாங்களா? இது வச்சு பெருமாளே ஓகே சொல்லி இன்றைக்கும் ராமானுஜருடைய திரு உடல் திருமேனி எங்க இருக்கு? ஸ்ரீரங்கத்தில் உள்ள நுழைஞ்ச ரைட் ஹேண்ட் சைடு. இந்த திருமேனியை பத்தி சொல்லும்போது 3 பாயிண்ட். தான் உகந்த திருமேனி, தமர் உகந்த திருமேனி, தானான திருமேனி. ராமானுஜருடைய இந்த திருமேனியை பொறுத்தவரையில் 3 விஷயங்கள். தான் உகந்த திருமேனி. இவர் பிறந்தது எங்கங்க? ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரை விட்டு கிளம்பி காஞ்சிபுரம் வரார். காஞ்சிபுரத்துலேருந்து அப்புறம் ஸ்ரீரங்கம் வரார். ஸ்ரீரங்கத்திலிருந்து நடுவில் மேலக்கோட்டைக்கு போறார். மேலக்கோட்டையிலேருந்து திரும்பி ஸ்ரீரங்கம் வரார். நிறைய கஷேத்திரம் போறார். அப்போ தான் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து வளர்ந்தவர் அந்த ஊரை விட்டு கிளம்புறாருன்னும் பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம், சாமி நீங்க போயிட்டா எப்படின்றாங்க சீடர்கள். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்கள் இவரை மாதிரியே ஒரு உருவம் செய்யறாங்க. சாமி நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போனா பார்க்கலாம். அந்த உருவம் அதை ராமானுஜர் ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். தானே விரும்பி சென்று உகந்த திருமேனி, தான் உகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர். நம்பர் 1. நம்பர் 2, தமர் உகந்த திருமேனி மேலக்கோட்டை, திருநாராயணபுரம், கர்நாடகா, மைசூர் மாண்டியால இருந்து 51வது கிலோமீட்டர்ல இருக்கு மேலக்கோட்டை. அந்த மேலக்கோட்டையில இவர் போய் தங்கி இருக்கிறார். அவர் ஏன் மேலக்கோட்டைக்கு போனார் தனி ஹிஸ்டரி, அது ராமானுஜர் வரலாறுல பார்ப்போம். இந்த நம்ம ஹரி சார் மிஸ்ஸஸ் கூட ராமானுஜர் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் கேட்டுன்னு இருக்காங்க. அந்த சீரீஸ்ல நம்ம பார்ப்போம் பகவானுடைய அருள். அப்போ மேலக்கோட்டையில் இருக்கார் ராமானுஜர். அந்த மேலக்கோட்டையில் இருக்கும் பொழுது அங்கிருந்து கிளம்பி திருப்பி ஸ்ரீரங்கம் வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சீடர்கள், சாமி உங்களை விட்டு நாங்க எப்படி பிரியறது, உங்களுடைய திருவுருவம் எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க. திருமேனி. அப்ப அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட திருமேனி தமர் உகந்த திருமேனி. தமர்னா சீடர்களால் உருவாக்கப்பட்டு. 3வது தானான திருமேனி. ராமானுஜரே ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய திருமேனியை அப்படியே உட்கார வச்சு அந்த இடத்துல இருந்து அப்படியே பரமபதம் போயிட்டார். அவருடைய திருவரசு, அவருடைய திருமேனி அப்படியே பதப்படுத்தப்பட்டு அங்க அப்படியே இருக்கு. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அப்போ அந்த தான் உகந்த திருமேனி, தமர் உகந்த திருமேனி, தானான திருமேனி என்று 3 பெருமைகள் ராமானுஜருக்கு. எந்த உலகத்திலையும் எந்த கோயிலையும் இல்லாத மிகப்பெரிய அதிசயம் ராமானுஜருடைய திருமேனி. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள தீட்டுக்கிட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்ல சார், எதுவுமே இல்லை. ஏன்? அந்த அளவுக்கு ராமானுஜர் செய்த கைங்கரியம் அந்த ஸ்ரீரங்கம். அப்படிப்பட்ட பெருமை கொண்டது நம்முடைய ஸ்ரீரங்கம். அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் ஜீயர்புரம் ஒரு கிராமம். கொஞ்சம் விரைவாக போகிறேன். ஐயா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறோமா? ஜீயர்புரம்னு இருக்கு ஸ்ரீரங்கம் பக்கத்தில். இந்த ஜீயர்புரத்தில் ஒரு பாட்டி அம்மா, வைஷ்ணவ பக்தை. அந்த அம்மாவுக்கு ஒரு பேரன். அந்த பேரன் என்ன பண்ணுறான், அவனும் பக்தன். அந்த காலத்தில் எல்லாம் அப்படி இருந்தது. அப்போது அந்த பையன் என்ன பண்ணால் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு, பாட்டி நான் முடி வெட்டிக்கின்னு வரேன், போயிட்டு துணியை துவைச்சிட்டு முடி வெட்டிக்கின்னு காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு வரேன், எனக்கு நீ டிஃபன் செய்து வை அப்படின்னு. என்னப்பா செய்யட்டோன்னு, நீ இங்கே டோமினோஸில் ஆர்டர் பண்ணு பாட்டி, ஸ்விக்கியில் பர்கரு பீஸா எல்லாம் வரும் அப்படியா சொன்னாங்க. அன்றைக்கே அதெல்லாம் பாட்டி நீ கீரை செஞ்சு வை, எனக்கு அது பிடிக்கும், நான் வந்து சாப்பிட்றேன்னு பாட்டி அம்மாக்கிட்ட சொல்லிட்டு பேரன் கிளம்பி போயிட்டான். போனால் அன்னைக்கு பார்த்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு. குழந்தை துணி துவைச்சுட்டு இருக்கான், வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டான். அடிச்சுன்னு போகும்போது சும்மா இருந்தால் பரவாயில்ல, அவன் என்ன சொன்னான், ரங்கா ரங்கா ரங்கான்னு கத்துறான் குழந்தை. பாட்டி அம்மா வீட்டில் இருக்கு. இவனை வெள்ளம் அடிச்சுட்டு போயாச்சு. பாட்டி பார்த்துட்டு இருக்கு வீட்டில், என்னடா போன பேரனை என்ன காணும், சமையல் வேற பண்ண சொன்னால் நம்மளும் சூப்பராக உழவர் சந்தையில் கீரை வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டுமே, இப்போ குழந்தை சாப்பிட இல்லையே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டான். சும்மா கட்டிங்லாம் சம்மர் கட்டிங் அடிச்சுட்டு சூப்பராக வந்துட்டான். இப்போல்லாம் குழந்தைங்க எப்படி கட்டிங் பண்ணுறாங்க பார்க்குறீங்கள? ஸ்கூலில் நான் பார்த்து நிறைய பேரை திருத்துறேன். ஒன்று மொட்டைனா அடிச்சுன்னு வந்துரு, இங்கே ஒரு ரோடு, இது காட்பாடி பாகாயம், இந்த பக்கம் ஒரு ரோடு, அது வள்ளிமலை ரோடு டு சேர்க்காடு, இங்கேருந்து ஒரு ரோடு, அது சோளிங்கர் டு பொன்னை. அப்படியே மண்டை என்னவோ நாய் வாய் வச்ச மாதிரி குதறி அது ஒரு ஸ்டைலுன்னு வரான் குழந்தை. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நல்லபடியாக போய் அழகாக முடி வெட்டின்னு அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அம்மா எடுத்து வச்சது அழகாக சாப்பிட்டாரு. பாட்டி கீரை சூப்பர் அப்படின்னு, சரி நான் விளையாட போகிறேன் போயாச்சு.
இப்போ இந்த ஆற்றுல வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனான் பாருங்க, அவன் ரங்கா ரங்காண்ணனே ரங்கம் கைவிட்டுருவார. ஆற்று ஓரமாக கரை ஒதுக்கிட்டாங்க, முழிச்சிக்கணும், எழுந்து ஓடி வரான், உடம்பு நனைய ஓடிடுறான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா பாட்டிக்கிட்ட வந்து நிற்கிறான். என்னடா தொப்பக்கட்டையை நஞ்சு வந்துருக்க? ஆமாம் பாட்டி, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. ஏடா இப்போதான்டா சாப்பிட்டு போனேன், ஒன்ஸ் மோர் வேற கேட்டேன், நல்லா இருக்கு கீரைன்னு சொன்னேன், சாப்பிட்டு போனேன்னு பாட்டி சொல்லு. நான் எப்போ வந்தேன், நான் எப்போ சாப்பிட்டேன்னு அவன் கேட்குறான். இப்போதான் நான் வந்து போனேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ தான் இவர் முடி வெட்டின்னு வரல, தண்ணியிலேருந்து அப்படியே நம்மக்கிட்ட வந்தவர் கட்டிங்கோட வந்தவர். பாட்டிக்கு ஒன்றும் புரியல. சரி, முடி வெட்டினவர் கேட்டால் தெரியல, நேராக பார்பர் ஷாப்புக்கு போகுது பாட்டி. பாட்டி பார்பர் ஷாப்புக்கு போய் கேட்குது. பாட்டி அது கடைக்காரை பார்த்து கேட்குது, ஏன்பா என் பேரன் வந்தானா? வந்தான் பாட்டி, முடி வெட்டி அனுப்பிச்சுட்டேன். பேரன் பக்கத்துலேயே கல் மாதிரி நிற்கிறான், முடியும் வெட்டல, ஒன்றும் வெட்டல. அப்போதான் பாட்டிக்கு தெரியுது யார் வந்ததப்போ, சாட்சாத் எல்லாம் வல்ல ஸ்ரீ ரங்கநாதனு. இந்த பாட்டியனுடைய கவலையை போக்கணும், ரங்கா ரங்கான்னு சொன்னாம அந்த குழந்தையை காப்பாற்றணுன்றதுக்காக, இந்த பாட்டியனுடைய எதிர்பார்ப்பு இருக்குமே, தன் பேரை மறல அவனை தீர்க்கறதுக்காக இவர் எங்கெல்லாம் போய்கிறார் பார். பார்பர் ஷாப் போறார், அடுத்தது பாட்டி கிட்ட வரார். குலம், ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம் எதையும் பகவான் பார்க்கலைங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு எல்லாருக்கும் இந்த விஷயம் பரவ ஸ்ரீரங்கத்தில் மட்டும், மற்ற ஊரில் எப்படின்னு தெரியாது, ஸ்ரீரங்கத்தில் மட்டும் வருஷத்தில் 365 நாள்னா 250 நாள் டெய்லி உற்சவம். அந்த உற்சவத்தில் 2 நாள் உற்சவம் இவங்களுக்கு. யாருக்கு? ஜிஆர் புரத்துக்கு 2 நாள் உற்சவம். ஒரு நாள் இந்த பார்பர் ஷாப், முடி வெட்டுவோருடைய மண்டலப்படின்னு ஒன்று இருக்கு. நான் இன்னும் அதே மாதிரி இந்த பாட்டி கீரெல்லாம் செஞ்சு போட்டாங்க பார், அந்த பாட்டி கீரைப்படி, அது கீரை மண்டலப்படி அப்படின்ட்டு இந்த 2 நாள் உற்சவம் 250 நாளில் இன்றைக்கும் நடந்திருக்குது. அவங்களுக்கு ஏற்றம் கொடுத்துருக்கிறார் பெருமாள். அப்ப ஜாதி மதம் எதையும் பார்க்காம அன்புக்கு பகவான் அடிமை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ராமானுஜர் சிறப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு சிறப்பா கைங்கரியம் பண்ணிட்டு வர. இதுல பாத்தீங்கன்னா மடப்பள்ளினா சமையல், அந்த சுலபமா புரியுற மாதிரி சொல்லிட்டார் அண்ணன். சமையல் செய்யற இடம் யாரு? நம்ம வீட்லயா? மடப்பள்ளி எங்க சொல்லுவோம்? கோயில்ல மட்டும்தான் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த மடப்பள்ளி அந்த இடத்த கிராஸ் பண்றாரு ராமானுஜர் ஒரு நாள். அப்படி கிராஸ் பண்ணி போகும்பொழுது சண்டை நடக்குது, ஏதோ சண்டை வாக்குவாதம் நடக்கிறது கேட்குறாரு. உடனே அங்கே நின்று எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தர், ஒரு வயதானவர், கொஞ்சம் நடுத்தர வயசு தாண்டினவர், அங்கே இருக்கக்கூடிய மடப்பள்ளி இன்சார்ஜ் கிட்ட சண்டை போட்டுருக்காரு. உடனே ராமானுஜர் புகுந்து, என்னப்பா சத்தம், ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுறீங்க என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், சண்டை போடுறவர் அவருடைய கொஸ்டின் பாருங்க, சாமி இதுக்கு முன்னாடி நான் மட்டும் இருந்தேன், இங்கே அன்னதானம் மடப்பள்ளியில் கொடுப்பாங்க, டெய்லி ஒரு கட்டி புளியோதரையோ தயிர் சாதமோ, பெருமாள் கோயிலில் தானே கிடைக்கும், குஸ்கா போடுவானா பெருமாள் கோயிலில் போட மாட்டான், தயிர் சாதமோ புளி சாதமோ கொடுக்குறான், இது ஒரு கட்டி கொடுக்குறான், அவ்வளோதான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துடுச்சு, ஒரு கட்டி எப்படி போதும்? அவன் ஆர்குமெண்ட் பாருங்க. இதுவரையிலும் அன்னதானம் கொடுத்துருந்தாங்க ஒரு கட்டி, இப்போ நான் ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டேன், எனக்கு குழந்தை குட்டி பிறந்துடுச்சு, இன்றைக்கும் ஒரு கட்டி கொடுத்தா எனக்கு எப்படி சாமி பத்தோம் அப்படின்னு ராமானுஜர் சிரிச்சார். சரி இது பிரசாதம் தானே, கொடுக்க சொல்கிறேன், நான் கொடுக்க சொல்கிறேன், நீ போப்பான்ட்டு அந்த ஆள் போயிட்டார். இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 1 மாதம் ஆகிப்போச்சு. ராமானுஜர் ஒரு நாள் அப்படியே காவிரி கரை ஓரம் நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும் பொழுது எதிர அந்த சண்டை போட்ட ஆள் வரார். அவரை பார்த்த உடனே தான் ராமானுஜருக்கு சுரீர்னு ஞாபகம் வருது, ஐயோ மறந்துட்டோமே வேலையில், இவருக்கு டெய்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு கொடுத்து அனுப்புறோம்னு சொன்னோமே, மறந்துட்டோமேன்னு நினைக்கிறார் ராமானுஜர். எப்படிப்பா இருக்கான்னு விசாரிச்சார். நல்லா இருக்க சாமி உங்கள் புண்ணியத்தில், அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, அதிலிருந்து டெய்லி கூட்டு பொரியலோட அமிர்தா மீல்ஸ் எனக்கு வந்துனே இருக்கு சாமி, அமிர்தம் மாதிரி இருக்கு சாமின்ட்டார் அவர். ராமானுஜருக்கு ஒன்றும் புரியல. என்னடா நான் யாரையுமே சொல்லவும் இல்லை அனுப்பவும் இல்லை, யார் வந்ததுன்னு கேட்டார் அவர். அவர் சொன்னார், ஒரு 25-30 வயசு இருக்கும் சாமி, ஆள் ஆஜான பாகவா இருக்கிறார், கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கார். பேர் கேட்டேன், ரங்கராஜா ஐயங்கார்னார். ரங்கராஜன் பேர் கேட்ட பிறகு என்ன பண்ணும் தெரிஞ்சுட்டார்.
வந்தது யார் அப்போ? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாதன் தான் வந்திருக்கிறான். இவர் எங்கேயோ போற போக்கில் அந்த சண்டையை தடுத்து நிறுத்தணுன்றதுக்கு உனக்கு இனிமேல் பிரசாதம் கூடவே வரும்பான்னு சொல்லிட்டு சொன்னதை இவர் மறந்து போயிட்டார். ஆனா அங்க பள்ளி கொண்டு இருக்கிறானே பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் குழுந்தே என்னும் அச்சுவை இச்சுவை தவிர யான் போய் இந்த இருலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன். அந்த அரங்கமா நபர்களா என்ன பண்ணிட்டான், காதல வாங்கினே இருக்கான். நம்ம அடியவர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, ஓ ஹெல்ப் பண்ண அவருக்கு தேவையா, இதெல்லாம் ஒரு வேலையா? அங்கே போனால் என்னன்னா பார்பர் ஷாப்புக்கு போகிறாரு, பாட்டிக்கிட்ட போய் கீரை சாப்பிட்டு வர்றாரு. இங்கே என்னடான்னா ராமானுஜர் கொடுத்த வாக்குறுதிக்காக இவர் இறங்கி ஓடுறாரு. இந்த சம்பவம் 1 மாசமா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மடப்பள்ளியில் போய் விசாரிச்சார். யாருன்னா வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கி போய் அந்த சண்டை போட்டவர் கொடுத்தாங்களான்னு விசாரிக்கிறாரு. அப்படி யாருமே வரலையேன்ட்டார் அந்த இன்சார்ஜ். அப்போ பெருமாளுக்கு வைக்கக்கூடிய பிரசாதம் யாருக்கு போகுது? அந்த குடும்பஸ்தன். எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டார் பாருங்க, அவருக்கு போகுது. அப்போ அந்த மாதிரி ஏகப்பட்ட திருவிளையாடல்கள் நடந்த இடம் நம்முடைய ஸ்ரீரங்கம். ஒரே, அதாவது பெருசா 10 நிமிஷம் சொல்ல வேண்டியதை ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமாயணம் கம்பராமாயணம் அரங்கேற்றம் ஆன இடம் ஸ்ரீரங்கம். ராமரை பத்தி கம்பர் உட்காந்து பாட்டு எழுதிட்டார். 12,000 பாட்டு ராமருக்கு பாடி ராமாயணத்தை ஏற்றிட்டார் கம்பர். ஒரிஜினல் வால்மீகியை வச்சு, அதாவது வால்மீகி வடமொழி, ராமாயணம் கம்பராமாயணம் தமிழ். ராத்திரி எல்லாம் உட்காந்து படிப்பாராம் வால்மீகி. எதை? சமஸ்கிருதத்தை கற்றுக்கின்னு பகலில் உட்காந்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ் எழுதுவாராம் கம்பராமாயணம். இப்படி கஷ்டப்பட்டு எழுதி 12,000 போட்டார். ஆனால் இவர் வந்து ஓச்சர் குலத்தை சேர்ந்தவர், தீவெட்டி பிடிக்கிற ஆள் பரம்பரையில் வந்தவர் கம்பர். இவருடைய ராமாயணத்தை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு யாரும் அதை ஏற்றுக்கல. இதை எப்படி தான் ஏற்றுக்க வைக்கிறதுன்னு சொல்லி இவர் கதறார் பெருமாள் கிட்ட. நீ சிதம்பரம் போ, அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஓகேன்னா. அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய இது சுருக்கமாக ஸ்பீடாக போகிறேன். தீட்சிதருடைய ஒரு குழந்தை பாம்பு கடிச்சு இறந்துடுது. அந்த குழந்தைகிட்ட போய் இவர் பாடிய ராமாயணத்தில் நாகபாசன படலத்தை பாடுறாரு. அந்த குழந்தை புரைச்சிக்குது. உடனே தீட்சிதர்கள், ஆஹா அற்புதம் அற்புதம், தெய்வ சங்கல்பம், தெய்வத்தினுடைய அருள் உனக்கு இருக்கு, அதனால நீ எழுதின ராமாயணம் ஓகேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 3000 தீட்சிதர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இதை எடுத்துக்கின்னு எங்க வர? ஸ்ரீரங்கத்தில் வர. ஸ்ரீரங்கத்தில் மேட்டு அழகிய சிங்கர் சந்நிதி, நரசிம்ம சுவாமியினுடைய சந்நிதி இருக்கு. நரசிம்ம சுவாமியினுடைய சந்நிதிக்கு பக்கத்துல உட்காந்து ராமாயணம் பாடுறாரு. எல்லாரும் ஓகே ஓகேன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு. யார் அதை அப்ரூவல் பண்றாங்க? யார் ஏத்துக்கிறாங்க? முதல்ல நரசிம்மர் ஏத்து கையை தட்டி சிங்கம் கர்ஜிக்குது அப்படியே. அப்போ மேட்டு அழகிய சிங்கர் கை தட்டி கம்பருடைய ராமாயணத்தை ஏற்றுக்கொண்ட சிறப்பான ஸ்தலம் 108 திவ்ய தேசத்தில் முதன்மையான நம்முடைய ஸ்ரீரங்கம். இப்படி ஸ்ரீரங்கத்தை பற்றி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அந்த மாலிகாபூர் பற்றி சொன்னேன். நான் உங்ககிட்ட எப்பவுமே இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாலிகாபூர் வந்து கடைசியில் இந்த உற்சவரை தூக்கின்னு போயிடுறான். எங்கே? டெல்லிக்கு. அப்படி தூக்கின்னு போயிட்ட பிறகு அந்த பொண்ணுமா, இது வந்து 2, நீங்கள் இந்த கதை வந்து 2 இடத்துல வரும். இதே மாதிரி வேற மேலக்கோட்டையில் ஒன்று, ராமானுஜர் லைஃப்பில் ஒன்று நடக்கும். இது வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை எடுத்துகிட்டு போனது. அது மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய செல்வநாராயண பெருமாள், அதுவும் வேற, அதுவும் முஸ்லீம் சம்மந்தப்பட்டது தான். இப்போ இந்த பெருமாளை எடுத்துட்டு போய் அவன் வச்சிடறான். அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கு. சுர்தானின் பேர் அந்த குழந்தையினுடைய பேர், மாலிகாபூருடைய பொண்ணு. அதாவது எப்படிப்பட்டவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாருங்க, அதுக்கு சொல்ல வந்தேன். அதுக்கு இது சாமின்னு தெரியல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சு விளையாடுது. என்னவோ ஒரு பாசம், என்னவோ ஒரு பக்தி, பிரிய முடியல. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பிரியவர்கள் ஒன்னா போய் யார்கிட்ட? மாலிகாபூர்கிட்ட பல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி, எங்க பெருமாள் எங்களுக்கு தேவை. அவன் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்றத பண்ணி காமிச்ச உடனே பல விஷயங்கள்லாம் செஞ்சு காமிச்சோம். உங்களுக்கு என்ன வேணும்னு, எங்க பெருமாள் உங்ககிட்ட தூக்கிட்டு வந்துக்கிறீங்க, அதை மட்டும் கொடுங்கன்னு கடைசியா கேட்க, சரின்னு மாலிகாபூர் கொடுக்க, இந்த பொண்ணு அந்த பெருமாள் உற்சவரை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த குழந்தை வந்து பார்க்குது, அப்பா கிட்ட கேட்குது, மாலிகாபூர்கிட்ட எங்கன்னு. இப்போதான் அவன் எடுத்துட்டு போனான். எங்க சார் டெல்லி, எங்க சார் ஸ்ரீரங்கம். அங்கிருந்து அவன் தூக்கிட்டு வரான். பின்னாடியே இந்த குழந்தை வருது. ஸ்ரீரங்கம் வாசல்ல வந்து நிற்குது, பார்க்குது. கர்ப்ப கிரகத்தில் வச்சிருக்காங்க ரங்கநாதனை. பார்த்த உடனே அப்படியே மூர்ச்சையாகி தலை மேல கையை வச்சு அப்படியே கீழே விழுந்துடுது சாமி. அது அங்க இருக்கக்கூடியவெல்லாம் வந்து எழுப்பி பார்க்கறாங்க. மூச்சு இல்லை.
இப்போ ஒரு முஸ்லீம் மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை அது எங்க வந்து உயிரை விடுது? ஸ்ரீரங்கத்தில் பகவான் முன்னாடி. பகவானுக்கு மனசு கேட்கல. அர்ச்சகர்கிட்ட சொல்றார், அப்பா இந்த பெண் வேற சமயத்தை சார்ந்தவளா இருந்தாலும் என்னை நம்பி ஐக்கியம்னு வந்துட்டதுனால, என் மேல பக்தின்னு வந்துட்டதுனால, இன்னிலிருந்து இந்த அம்மாவுக்கு பேரு துலுக்க நாச்சியார். திருப்பதிலையும் இருக்குது துலுக்க நாச்சியார்னு பேரு. இந்த அம்மாவுடைய கல்யாணம், நான் இந்த அம்மாவை திருக்கல்யாணம் பண்ணிக்கிற உற்சவம் ஒண்ணு இந்த 250 நாள் ஒன்று நடக்கும். பாரு, எந்த ஒரு ஜாதி மதம் எதையுமே பார்க்கல, வேற சமயம் வேற மதம், ஆனா பெருமாள் மேல பக்தி வச்சியா உனக்கு பேரு துலுக்க நாச்சியார், நீ வான்னு சொல்லி ஏத்துக்கொண்டார் பெருமாள். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா அர்ஜுன மண்டபம்னு எங்கன்னு கேளுங்க. ஐயா போயிட்டு வந்துட்டார், போறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், பார்த்தாரு என்ன எனக்கு தெரியாது. ஸ்ரீரங்கத்துல அர்ஜுன மண்டபம் எங்கன்னு கேளுங்க. அந்த அர்ஜுன மண்டபம் பக்கத்திலேயே படமா வளைஞ்சு வைப்பாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய சமயத்துல உருவ வழிபாடு கிடையாது, சிலை விக்கிரகம் கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்கிறார் பாருங்க பெருமாள், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த இடத்துல சுவற்றில துலுக்க நாச்சியாருடைய படம் வரையப்பட்டு பதியப்பட்டு இருக்கும், இன்னைக்கு இருக்கு ஸ்ரீரங்கத்துல. இப்படி துலுக்க நாச்சியாரை ஏற்றுக்கொண்டு சமய வேறுபாடு மறந்து தன் மீது பக்தி கொண்டா போதும், அவன் என்ன ஜாதி மதம் இனம் மொழி கவலையே இல்லாம ஏற்றுக்கொண்ட முதல் திவ்ய தேசம் நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய தேசம். அதனால இன்னும் இருக்குது. ராமானுஜருடைய லைஃப்ல ஸ்ரீரங்கத்தை சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வேதாந்த தேசிகருடைய லைஃப்ல ஸ்ரீரங்கம் சம்பந்தப்பட்டது நிறைய செய்திகள் இருக்கு. இருந்தாலும் கால நேரம் கருதி இந்த அளவில் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைகளை நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்ரீரங்கம் என்பது பூலோக வைகுந்தம் பார்த்தோம், ஸ்ரீரங்கத்தினுடைய அமைப்பு பார்த்தோம், ஸ்ரீரங்கத்தின் எப்படி அங்க பெருமாள் வந்தார், அவருக்கு பெரிய பெருமாள் ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தோம். இந்த ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு சில சுவையான சம்பவங்கள், இன்னும் சரித்திர சம்பவம் கூட ஒன்று இருக்கு, அது சொன்ன டைம் ஆயிடும். அதாவது அந்த ரங்கநாதருடைய கண்ணுல இருந்த வைரம் 2 கண்ணிலே வச்சிருந்தாங்க, அதை ஒன்று யாரோ திருடிட்டாங்க. இன்னும் ஒரு வைரத்தை எடுத்து ஒரு கண்ணில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நெத்தியில வச்சாங்க. அதை பிரெஞ்சுக்காரன் ஒருத்தன் திருடின்னு போயிடுறான். அவங்ககிட்ட இருந்து கை மாறி அது ரஷ்யா இளவரசி கிட்ட போகுது. இன்னைக்கு ரஷ்யா இளவரசி கிட்ட செங்கோல்ல அந்த அம்மா கேத்தரின்னு பேரு. அந்த கேத்தரின் என்ற அவங்க இப்ப இல்லை, நான் சொல்றது 1000 வருஷத்தோட சொல்றேன், 1747 நடந்த சம்பவம் நான் சொல்றேன். நம்ம ஊரு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருந்து கிளப்பப்பட்ட அந்த வைரமானது அந்த பிரெஞ்சுக்காரன் வந்து ஒரு வருஷம் அங்கே நல்லவன் மாதிரி ஒரு ஆள் நல்லா வெள்ளையா பளபளன்னு இருப்பான், ஐயங்கர் மாதிரி இருக்கிறான்னு டெய்லி கோயிலுக்குள்ள விடுறாங்க. அவன் வரான் ஒரு வருஷமா வரான், எல்லாம் அங்கே இருக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்டாக வரான், டக்குன்னு அடிச்சுட்டு போயிரு. அந்த வைரம் இன்றைக்கும் ரஷ்யாவினுடைய மாளிகையிலே செங்கோல்ல பதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் இருந்த அந்த ஒரு வைரம், அந்த வைரம் கோகினூர் வைரத்தை விட 2 மடங்கு விலை உள்ள வைரம். அது கரெக்டா சொல்றாங்க 128 கேரட்டா. அது கோகினூர் வைரம் 105 கேரட்டா, இது 182 கேரட். சாரி 128 இல்லை 182 கேரட். அப்ப நீங்க மதிப்பு போட்டுங்க எவ்வளவு இருக்கும். இப்படி ஸ்ரீரங்கத்தை பத்தி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு நல்ல ஒரு பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய பெருமையை கேட்கக்கூடிய வாய்ப்பு, அங்க பாடுபட்ட பிள்ளை லோகாச்சாரியார், ராமானுஜர், வேதாந்த தேசிகர் போன்ற மகான்களுடைய பங்கு, அவருடைய கைங்கரியம், இதெல்லாத்தையும் கேட்டோம், அனுபவிச்சோம். எல்லாம் அல்ல ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். நல்ல மனநலமும் நல்ல உடல் நலமும் பெற்று எல்லாம் அல்ல ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதனுடைய கருணை உங்கள் அனைவருக்கும் கிட்டி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு எம்பெருமான் ஸ்ரீ சுந்தரவள்ளி ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் அனுகிரகத்தால் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். சங்கு சக்கர கதாபாணி தோரகா நிலையச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா ரட்சமாம் சரணாகதம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் உருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் நீ பிறந்து உன் குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றையப்பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சாமி மழையை கொண்டான்றாரு. அங்க திரும்பி அங்க அப்ளிகேஷன் போடுங்க. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்
ஆழியுள் புக்கு முகந்து கொடுஆர் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள்ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் ரங்கப் பெருமாள் ரங்கநாத சுவாமி திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நன்றி. ஜெய் ஸ்ரீமன்னாராயணன். இது நேரம் வரை நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீக சுற்றுலா நல்கிய ஐயா அவர்களை மனம் வந்து உங்கள் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் பட்டாச்சாரியார் சார்பிலும் மற்றும் நமக்கு ஒலி அமைத்து கொடுத்த அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதலையும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான நாள் என்னன்னா கொடிமரம் கும்பாபிஷேகமான நாள் இன்னைக்கு. ஆனால் இந்த நாளில் நாம் ஐயாவுடைய சொற்பொழிவை சனிக்கிழமை வச்சிருக்கும் போது ரொம்ப சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கின்றதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ரீரங்கத்தினை சென்று இதை நேரடியாக சந்திக்கின்ற போது அதனுடைய நன்மை என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். ஆனால் என்னதான் இருந்தால் கூட ஆனால் ஸ்ரீரங்கத்தில் நேராக சந்திக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பிரசாதம் வழங்கியிருக்கிறது அனைவரும் பிரசாதம் வாங்கி அனைவருக்கும் பிரசாதம் வழங்கியிருக்கிற அசோகம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பார்க்கிறோம். ஆன்மீக ஐயாவை கேட்டுக்கிறோம். மார்கழி மாதம் கடந்திருக்கிறாரு. நிச்சயமாக இன்னொரு முறை செய்வோம் என்பதை நண்பர்கள் நன்றி சார்.